சொல்லுங்க, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. வரப்போற பாஞ்சாலி அம்மன் ஆடி திருவிழால முளைப்பாரியோட முதல் மண்ணு நவதானியத்தை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல எல்லா விசேஷங்களுக்கும் பெரிய வீட்டுக்காரங்களுக்கும் முதல் மரியாதை செய்யறது தான் வழக்கம். அதே மாதிரி அம்மன் ஆடி திருவிழாவுக்கு முளைப்பாரி விதையை உங்க கையால நட்டு வச்சிருங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். கண்டிப்பா. புரோகிதர்கிட்ட ஆர்வம் கேட்டதுல வர்ற வளர்பறை ஞாயிறு அன்னைக்கு சுப முகூர்த்த நாளா இருக்கு, அன்னைக்கே முளைப்பாரி திருவிழாவை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. பண்ணிடலாமே, தாராளமா பண்ணிடலாம். தம்பி, அதுக்குள்ள நீலாம்பரி அம்மா வந்துருவாங்க இல்லையா? இல்லைங்கய்யா, சித்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஆசிரமத்துலேருந்து காசிக்கு போயிட்டாங்க. நானே 2-3 நாளாக அவங்க ஃபோன் ட்ரை பண்ணிருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இப்போ அவங்களுக்கு தகவல் தெரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வரதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். வணக்கம் தம்பி. சரிங்க தம்பி, கடவுளோட சித்தம். முளைப்பாரிய அதே நாள்ல சிறப்பா செஞ்சிடலாம். ஒருவேளை இப்ப தகவல் சொல்லி அவங்களால வர முடிஞ்சதுன்னா திருவிழாவை 1-2 நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம். இல்லை, அதான் சொல்கிறேன். அதுக்குள்ளே சித்தி வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம தள்ளி போட வேண்டாம். நம்ம சாமி விஷயத்த குறிச்ச டைம்லேயே பண்ணிடுவோம். சரிங்க தம்பி, அப்போ முளைப்பாரிய குறிப்பிட்ட நாள்லயே வச்சுக்கலாம். ஐயா, அந்த தாம்பாள தட்டுல இருக்கிற மண்ணுல ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு நவதானியத்தை விதைச்சு விடுங்க. சரிங்க தம்பி, நாங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. சந்தோஷம். முத்து மாமா, ஒன்றும் இல்லை, திருவிழாலாம் நடக்குது. நம்ம குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை. சித்தி தானே முன்னேருந்து எல்லாத்தையும் பண்ணணும். அது மனசுக்கு என்ன பட்டுச்சுன்றதுல அது பொசுக்குன்னு போயிடுச்சு. இப்போலாம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, ஆசிரமத்துலேயே இருக்குது. அது மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். அதை உள்ளே வச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? சித்தி இருந்தால் நல்லா இருக்கும், அது சித்திக்கு தெரியணும். என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அத்தை வந்ததும் வேலையா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரி, நடக்கிறதா நல்லபடியாக நடக்கட்டும். மாப்பிள்ள மாமா, இந்த டிக்கெட்டு அதை எப்பயும் புக் பண்ணிட்டேன் மாமா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ளை அண்ணாமலை, என்னடா நீ தான்டா இந்த அப்பு கம்மல் இருப்பார்ல, புது மாப்பிள்ளைக்கு அதே மாதிரி இருக்கடா. சரிடா, மூஞ்சி ஏன்டா அப்படி தொங்க போட்டுட்டு இருக்கிற? நீ புது மாப்பிள்ளை, அதனால ஹனிமூன் போகிறதுக்காக உங்களுக்கு ஊட்டியில் ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். இதுக்கும் இதே ரியாக்ஷனா? டேய் பாவண்டா அவன் பொண்டாட்டி. ஃப்ளைட்லாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நீ இங்கே 2 பேரும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிடுங்க. அங்கே நம்ம வண்டி வந்துடும், அது உங்களை பிக்கப் பண்ணிக்கும். நிம்மதியாக சந்தோஷமாக 2 பேரும் போயிட்டு வாங்க, புரியுதா? டேய் படா, நேரங்காலம் தெரியுமா காமெடி பண்ணிட்டு. ஊர் திருவிழா நடக்க போகுது, எவ்வளோ வேலை கிடக்கு. உண்டி எல்லாத்தையும் பண்ணுவியா? நானும் கூட இருந்து பண்ணுறேன். அதான் சொன்னியப்பா, ஹனிமூன், அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அறிவு கிட்ட முண்டம் இதான் திட்டிருப்போம் பொண்டாட்டிக்கு முன்னாடி. நீ முதல்ல ஹனிமூனுக்கு போயிட்டு வாடா, திருவிழாலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் முடியாது. சொல்லுமா புருஷன்கிட்ட. நீ ஏமா சிரிக்கிற? ஹனிமூன்ல இப்ப வேண்டாண்ணே. கோவில் விசேஷத்துல கலந்துக்கணும்னு சொன்னதே நான் தானே. அது சரி, ஒரு சின்ன பொண்டாட்டி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஜாடிக்கேத்த மூடி. சில விஷயங்கள்லாம் ஐயோ சரி சபையில் வேணாம், விட்டுரு. ஏற்கனவே 2 லேட்டரா மனசில் யூத்து நினைப்பா. ஹனிமூனுக்கு போடானா திருவிழா முக்கியன்ற வித்தியாசமான ஜந்து. சாரிம்மா, வித்தியாசமான மனுஷன். அப்படியே இருந்துட்டு போறேன், விட. சரி இரு அதான் சொல்லிட்டே இருப்போம். சரி, இப்போ நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, புரியுதா? திருவிழாலாம் யார் யார் கலந்துக்கிறாங்க, நம்ம ஊரில் யாருக்கான ஒரு லிஸ்ட்டை போடு. நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் புது துணி எடுக்கணும், அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டை போடு.
அண்ணா அண்ணா கார்த்தி என்னாச்சு அண்ணா அம்மா சித்தி அம்மா என்னடா அம்மா அம்மா சித்திக்கு என்ன என்னாச்சு கார்த்தி? அண்ணா அம்மா என்ன சொல்லுங்க கார்த்தி என்னாச்சு கார்த்தி? என்னாச்சு? கார்த்தி டேய் சொல்லி சொல்லடா சித்திக்கு என்னடா என்னாச்சு சொல்லு. அண்ணா காசி யாத்திரைக்கு போன இடத்துல அம்மா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்கண்ணா உலகாதரா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லடா என்னடா பேசிட்டு இருக்க நீ இல்லண்ணா நெட்ல நியூஸ்ல பார்த்தேன்னு காசி யாத்திரைக்கு போனவங்கள வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்களாண்ணா அதுல அம்மாவும் இருந்தாங்கண்ணா டிவி போடு முக்கிய செய்திகள். காசி யாத்திரைக்காக சென்ற பக்தர்கள் திடீரென்று காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கோர விபத்து. அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்கள் கிடைக்காத சூழலால் அங்கு மிகுந்த பரபரப்பு நிலவுகிறது. அடையாளம் தெரிந்தவர்களின் விவரம். தமிழகத்தில் சென்னையை சேர்ந்த கந்தாஸ் ஆசிரமத்தை சேர்ந்த பக்தர்களின் நிலவரம். கோயில்பட்டியை சேர்ந்த பாலமுருகன், வயது 57. மதுரையை சேர்ந்த தியாகராஜன், வயது 46. படூரை சேர்ந்த நீலாம்பரி, வயது 67.
யார் மேல சாமியோ தூங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லையப்பா. கடைசியா உன் மோந்து உன்னை பார்க்க முடியல. ஏப்பா அப்படி பண்ண? அப்படி நான் பாவம் பண்ண. சொல்லுமா நான் என்ன பாவம் பண்ண? சொல்லுமா நான் என்ன பாவம் என்னங்க யாரை சொல்லி என்னங்க பண்ண முடியும்? அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருக்கு தெரியும்? நீங்க அடிச்சுட்டு அழுதுட்டா போனவங்க என்ன திரும்பி வர போறாங்க. என்ன எல்லாம் என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? இந்த வீட்டோட பெரிய முத்தரசு எங்க அவன்? முத்தரசு ஏன் முத்தரசு வெள்ளவா? இவ்வளவு நேரம் கூப்பிடல. முத்தரசு வெள்ளவா? என்ன பண்றீங்க? தெரிஞ்சது பண்றியா? இப்ப எதுக்காக முத்தரசனை கூப்பிடுற? வேற எதுக்கு கூப்பிடுறேன்? என் அம்மா செத்தது காரணம் யாரு? அந்த முத்தரசு தானே. மதனே, நாக்குல நரம்பு இல்லாம அசிங்கமா பேசாத. யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்னங்க எல்லாருமே நொந்து போயிருக்கோம். மேலும் மேலும் தகராறு பண்ணி எல்லாரும் மனசையும் நோக்கடிக்காதீங்க. சொத்து இவ்வளவு இருந்தா பிள்ளைங்க அழகாத மாதிரி பிச்சை எடுத்தா எந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கும்? அந்த வருத்தத்தினாலதான் எங்க அம்மா ஆசிரமத்துக்கு போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முத்தரசு தான். முத்தரசு என்னங்க பேசுறீங்க நீங்க? நிறுத்துன. என்னென்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? அதுக்காக அம்மா போனாங்க. அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அது மட்டும் இல்ல, ஆசிரமத்துல இருந்து அம்மா காசு ஏத்திரிய போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இல்லைன்னா பேசிட்டு போனாங்க. நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடா நீ எல்லாம் அவனுக்கு சார்ந்ததுனடா. வாழ்க்கை பூரா அவன் காலை கழுவிட்டே தானே இருக்கீங்க. அப்படி கழுவிட்டு தான் சொத்து கிடைச்சும் கலவுல நினைக்காதடா. கிடைக்காதடா. என் தம்பி தங்கச்சின்னு என்னதான் சொன்னாலும் கடைசியில பட்ட நாம தானே சாத்த போறான். எல்லாத்தையுமே காரணம் அந்த முத்தரசு தானடா. எங்கடா அந்த முத்தரசு? வர சொல்றா அவனை. என்ன சின்ன மாமா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏற்கனவே அத்தைய நினைச்சு அவரு ரொம்ப மனசு வேதனையில இருக்காரு. ஏன் எங்களுக்கு வேதனை இல்லையா? நாங்க சும்மா நடிக்கிறோமா? என்னமோ முத்தரசு தான் வேதனை போற மாதிரி பேசுற. மருது டேய் நீ பேசாத. நீ பேசாத. இந்த விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான் மரியாதை கட்டு. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அண்ணா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்த. அதெல்லாம் சொல்றவங்க சொன்னா கேட்டுப்பாங்க. இங்க நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? இவரு என்ன குடிச்சிட்டு வந்து இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏய் என்னடா என்னடா ஓவரா பேசுற? நீ அமைதியார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ திருப்பி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடா பண்ணுவ? என்ன இவ்வளவு சொல்ல நீ பேசிட்டே போயிட்டு இருக்க. சரியில்லை சொல்லிட்டேன். ஏன் மேலே கை வச்சல? என்னடா எல்லாம் ஒண்ணு முத்தரசு தைரியமா? அம்மா சொன்னது காரணமா அந்த முத்தரசு தானடா. அதுக்கு நீங்க எல்லாரும் சொல்லலாம். உழந்த எல்லாரும் கூட்டி கலவீங்களா? எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து கொல்லிட்டீங்கள. மர்தனே, ஏன் இப்படி எல்லாரையுமே வேதனைப்படுத்துற? கொஞ்ச நேரம் பேசாம இருந்த. ஏய் அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் நீ பண்ணுவ. விட்ட தெருல போய் கத்துவேன். எங்க அம்மா சாவுக்கு முத்தரசு நீங்க தான் காரணம் சொல்லுவேன். எப்படி பேசுறது? இவங்க மேல பூசா பாசம் போக்கிட்டு வருதோ? ஆமா, எனக்கு பாசம் போக்கிட்டு தான் வருது. நல்லது கெட்டது தெரியாம கண்மூடித்தனமா இருந்துட்டோமே நினைச்சு எனக்கு என் மேல கோபமா வருது. சில விஷயங்களை கேட்டதும் ஏதோ என் உடம்பு போறோம் ஏதோ விஷம் ஏற மாதிரி இருந்தது. இப்பதான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தை தேடிட்டு நிக்கிறேன். இத பாரு மருதனே, தயவு செஞ்சு முத்தரசனை பத்தி தப்பா பேசாத.
அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பாசு புதுசா வந்துச்சுல. இத்தனை நாளா அம்மா ஸ்வேதா இவங்களோட இருந்துட்டு இப்பதான் புது பாசம். இவ்வளவு நாள் ஒரு கண்ணு தெரியல. ஆமா, இத்தனை நாள் எனக்கு கண்ணுதான் தெரியல. அவரோட உண்மையான அன்பு எனக்கு தெரியல. அவரோட பாசம் எனக்கு தெரியல. அவர் எல்லாரையும் உயிரை நினைச்சிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டேன். மாத்திரால ஒளிய மாத்திரானா அந்த முத்தரசே. அவனா டேய் முத்தரசே வெளில வாடா. ஏய் மருது, புரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாள் எல்லா தப்பையும் அம்மா தான் பண்ணிருக்காங்க மருது. இந்த பாவத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு. அம்மாவா? என்ன என்ன விட்டு பேசிட்டே இருக்க? என்ன அம்மா பத்தி தப்பு தப்பா பேசுற? அப்படியே தப்பு பண்ணாங்க அம்மா. மருது, அவங்க தப்பு பண்ணதுனால தான் பேசுறேன். இத்தனை நாளா அவங்க கூட சேர்ந்து எல்லா தப்புக்கும் நீ நானும் தொட போனதெல்லாம் போதும். நேத்து தலையாடுறா நான் தப்பு. ஏன் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? உங்களே சொல்லு, மரியாதை சொல்லு. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல தப்பு பண்ணாங்க, இல்ல தப்பு பண்ணாங்க. சொல்ற மருது, சித்ராவையா உங்க அம்மாவையா எரிச்சாங்களே, அது தப்பு இல்லையா? அக்கா, என்னக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? அண்ணி, என்ன சொன்னீங்க அண்ணி? நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? கேக்குறதுக்கே மனசு பதறுது. இப்படி ஒரு காரியத்தை அத்தை பண்ணாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அண்ணி? அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? அக்கா சொல்லுங்க அக்கா. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, இதுக்கு மேலேயும் முத்தரசன் மாமா கிட்ட மறைக்க வேணாம். நான் சொல்ல இருக்கலை வேண்டாம். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல சேர்த்த வாரி இறக்கிறது நல்லதில்ல. இப்ப இந்த விஷயத்தை முத்து மாமா கிட்ட சொன்னா அவரால் இதை தாங்கிக்க முடியாது. அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கார்த்தி, முத்து மாமாவை பொறுத்த வரைக்கும் அத்தைய உயர்வான இடத்துல மனசுல வச்சிருக்காரு. என்ன பெத்த தாயை விட சித்தி தான் பெருசுன்னு இப்ப வரைக்கும் அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அவங்கள பத்தி நல்ல நினைப்போடவே முத்து மாமா இருக்கட்டும். வேண்டாம் கார்த்தி, சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம சொல்லாம போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் அவனுக்கு தெரியுதா போகுது. அப்போ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு அவன் கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா தெரியாதுன்னு. இங்க இருக்கிற யாரும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா இது யாருக்கும் தெரியாது. சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. சரிம்மா, சத்தியமா நான் இங்கே யாரும் சொல்ல மாட்டேன். ஐயோ சித்ராக்கா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை
வரணும். ஐயோ, அந்த நேரத்துல நீங்க என்ன வேதனைப்பட்டீங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களோ கேட்டு எங்களாலே தாங்கிக்க முடியலையே.